ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான பூக்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பிளாஸ்டிக் ஒயர் வச்சு கூட பின்னுற ஒயரை வச்சு இந்த பூ போட்டுடலாம். வீட்டில் அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நிறைய செஞ்சு போட்டிருக்கேன். சின்ன சின்ன கூடைகள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அலங்காரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து அழகுபடுத்தலாம். கலர் கலராக இந்த மாதிரி போட்டுட்டு அடியில் வந்து க்ரீன் கலரு நீங்கள் நூல் சுற்றிட்டிங்கன்னா, டேப்பு அந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா அதை பொக்கே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக போட்டுட்டு கூட. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூடைகள் போடுவோம்ல, ப்ளைனாக கூடை போடும்போது அந்த கூடைகளுக்கு அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி பூ கூட வச்சுக்கலாம். லாக்கு போட்டு அந்த கைப்பிடி போடுவோம்ல, மூடி போடுற மாதிரி கைப்பிடிலாம் போடுவோம். அந்த மாதிரி மூடி போட்ட கூடைகளுக்கும் இந்த லாக்குக்கு இந்த பூ மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். உள்ளார இந்த மாதிரி கூட உள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது இதுக்கு 15 அடி ஒயர் நான் எடுத்திருக்கேன். முன்னாடி வச்சா 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடி, அந்த மாதிரி அளக்கணும். மொத்தம் 15 ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. 15 அடியில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக கூட எடுத்துருக்கலாம். நான் வந்து இப்போ போடுறது 15 அடியில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா 10 அடி 12 அடி அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் சின்னதாக ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. எடுத்த ஒயரை பாருங்கள், நான் எப்படி காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு முடிச்சு போடுவோம்ல, அதுதான். அந்த மாதிரி ஒரு முடிச்சு மட்டும் போடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி முடிச்சு போட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும், இந்த சொர பகுதி இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வளவலன்னு இருக்கும், லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நான் விடுற மாதிரி மெதுவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹோல்ஸில் விடுங்க. சும்மா கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும் பாருங்கள். இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது உள்ளார இப்படி திணிச்சு விடுங்க. திணிச்சிட்டு ஃபுல்லாக இழுக்காதீங்க. நான் இழுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் லூப்பு கேப் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இன்னொரு ஒயரு, அந்த சொருகுன ஒயர் இல்லாமல் இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை இழுத்து டைட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக முடிச்சு வந்துடும். இப்போது இந்த பக்கம் பாருங்கள், வளவலன்னு தான் இருக்கும். அந்த ஒயரை இப்படி மடக்கி இப்படி உள்ளார சொருகி விடுங்க. நான் சொருகிற மாதிரி சொருகுங்க. இப்போ சொருகும் போது பார்த்தீங்கன்னா கீழே அந்த வளைஞ்சி வருது பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும். அதாவது பள்ளம் பகுதியாக சொர பகுதியாக இருக்கும் பாருங்கள். நான் இழுத்தது வந்து சொர பகுதியாக இருக்குது. இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும், கீழே இழுத்துறணும். அதுக்குள்ளார அதை சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிடணும். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், இந்த ஒயரையும் அடியில் பள்ளம் பகுதியும் மேலே வளவள பகுதியும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து அதில் விடுங்க. அப்போது மடங்கி வரும்போது உங்களுக்கு கீழே பாருங்கள், நான் கை வச்சு காட்டினேன் அந்த இடம் பாருங்கள், டைட்டாக இழுத்துக்கோங்க. அடிப்பக்கத்தில் இழுத்துட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி விடணும். நான் எப்படி விடுறனோ இந்த மாதிரி விடுங்க. இப்படி விட்டுட்டு இதை இழுத்துருங்க. இந்த மாதிரி அடிப்பக்கத்தை பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி வச்சுட்டு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை இழுத்துறணும், அவ்வளோதான். சொருகிட்டு அந்த லூப்பை இழுத்துற போகிறோம், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் பாருங்கள், வளவலன்னு தான் மேலே தெரியும். இப்படி மடக்கி விடும்போது பாருங்கள், கீழே பின்பக்கத்து ஒயரை அந்த கீழே தெரியணும். நமக்கு அந்த கீழே தெரியும், சலங்கை மாதிரி வரி வரியாக தெரியும். அதுதான் நமக்கு ரஃப்பாக தெரியணும். இப்போ அதை இழுத்துட்டு இந்த மாதிரி கேப் இருக்கும் பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி நான் ஸ்லோவாக தான் காட்டுறேன். அப்படி விட்டுட்டு அடிப்பக்கத்தை இழுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கீழே தொங்குற ஒயரை இழுத்துடணும், அவ்வளோதான். மறுபடியும் இதை மடக்கி இப்படி விடுங்க. உங்களுக்கு அந்த சைடில் வந்து வளைஞ்சி வளையமாக வரும். அது வந்து ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே தான் நீங்கள் இனிமேல் அந்த ஒயர் முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள், அந்த வளையம் மாதிரி இருக்கிறது எப்படி ரஃப்பாக இருக்குன்னு.
ஸ்லோவாக தான் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதனால் இதை பார்த்துக்கிட்டே அப்படியே போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, இப்படி மாட்டிட்டு இழுத்துற போகிறோம், அவ்வளோதான். இப்படி மாட்டுறோம், மறுபடியும் இதை இழுத்துடுறோம். அப்புறம் இந்த பக்கம் மாட்டிட்டு இந்த பக்கம் கையை வச்சு இழுத்துடுறோம், டைட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ ஸ்லோவாக காட்டுறேன் எப்படி விடுறேன்னு. இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. சைடில் அப்படியே வளைஞ்சி வர்றது வந்து பின்பக்கம் தெரியும். அந்த ரஃப்பாக இருக்குல்ல, பள்ளமாக இருக்குமே ஒயரில் அடிப்பகுதி, அந்த பகுதி வந்து உங்களுக்கு தெரியும். 2 பக்கமும் வளையமாக தெரியும், வளைஞ்சி தெரியும். இப்படி நம்ம வளைச்சி விடுறோம்ல, அதில் பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள். 2 பக்கமும் இங்கேருந்தே பாருங்கள், அந்த பள்ளம் பகுதி பின்பக்கம் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். சென்டரில் வளவள பகுதி இருக்கும். 2 ஓரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரஃப் சர்ஃபேஸ் தான் தெரிகிற மாதிரி இருக்கும், இப்படி வளைஞ்சி. இப்போ ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ இது மாதிரி ஒயர் கொஞ்சம் சொருகிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு இந்த இடத்துல எப்படி லாக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம வளைச்சி விடாமல் அப்படியே அந்த நுனி பகுதியை அந்த லூப்பில் விட்டுட்டு இதை இழுத்திங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும், அவ்வளோதான். இப்படியே நின்றுக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த சென்டரில் வளவள பகுதி அப்படியே போகும், அதில் அப்படியே அந்த ஒயர் எந்த திசையில் போகுதோ அந்த மாதிரி அதை சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். 2ஐயும் கொஞ்சம் தூரம் சொருகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதனால் இல்லையா, நீங்கள் கடைசியாக பூ போட்டு முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் கூட அதை நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உள்பக்கம் கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. அந்த சென்டர் பகுதி இருக்கும், அதில் வந்து வளவள பகுதி தெரியும். அதில் அப்படியே 2 ஒயரையும் கொஞ்சம் சொருகி விட்டுட்டு அந்த சைடில் வளைவாக இருக்கும், அந்த வளைவு வந்து அப்படியே நமக்கு தெரியணும். அந்த வளைவை எதுவும் பண்ணிடாதீங்க. நடுப்பகுதியில் மட்டும் ஒயர் வந்து அந்த வளைஞ்சி வரும். அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 நாட்டு சொருகிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் கூட சொருகணும்னு இல்லை, ஒரு 2-3 நாட்டில் சொருகிட்டு நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. பிரிஞ்சு வராது, ஏன்னா மேலேயே நம்ம லாக் பண்ண மாதிரி தான் அதை இழுத்துருக்கோம். அதனால் ஒரு 2 இதில் சொருகுனாவே போதும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் இது பிரிஞ்சு வராது. இப்போது இதுக்கு வந்து 1.5 அடியில் வெள்ளை கலர் ஒயர் வந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம பேசிக் நாட் தான் போட போகிறோம். இப்போது சமமாக மடிச்சுக்கிட்டு, பிகினர்ஸ்க்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன். 2 ஒயரையும் இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கணும். சமமாக மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைங்க. மேலே இருக்கிறத விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயரை மேலே வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் மேலே இருக்கிறத விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாட் கிடச்சிருச்சு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கூட பின்னும்போது இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்குவோம். சொருகிறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆப்போசிட்டில் உள்ள ஒயர்களை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எதிரில் இருக்கிற ஒயரை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இது எந்த பக்கமும் 2 பக்கமுமே உங்களுக்கு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வளையமாக வரும். அதனால் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு வளையத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை ஒயர் விட்டுட்டேன். அடுத்தது ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு 2வது சலங்கையில் விடுங்க. அந்த 2வது கேப்பில் விடுங்க. ஃபஸ்ட்டு சொருகிட்டு 2வது கேப்பை விட்டுட்டு 3வதில் சொருகிருக்கேன். அடுத்து 4 விட்டுட்டு 5ல் 1 விட்டு சொருகுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சொருகிட்டு அடுத்தது விட்டுட்டேன். ஒன்று கேப்பு விட்டு சொருகுங்க. ஒரு கேப்பு விட்டுட்டு இந்த 4ஐயும் சொருகியாச்சு. இப்போ இந்த மாதிரி வளைஞ்சி வரும். மறுபடியும் அதே மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை ஒரு கேப்பு விட்டுட்டு நல்லா அப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வெள்ளை ஒயரும் மடங்காது. ஒரு கேப்பு விட்டுட்டு அதே மாதிரியே சொருகுங்க. இந்த ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கேப் மட்டும் விட்டுட்டு 4 ஒயரையும் ஒன்று சொருகிட்டோம். மறுபடியும் 2வது ரவுண்டு அதே மாதிரி ஒன்று கேப்பு விட்டு சொருகுறோம். ஒரு கேப்பு மட்டும் விட்டு சொருகுங்க. ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸில் சொருகுறோம். இந்த மாதிரி இப்படி சுற்றிட்டே வரும்போது கொஞ்சம் சென்டரில் வந்து அந்த வெள்ளை கலர் தெரியுதுல்ல, அந்த இடம் உப்பிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். எம்போசிங்காக தெரியும், அப்படியே மேலே வந்து உப்பிட்டு வர மாதிரி இருக்கும். எண்ணிக்கோங்க, 4 டைம் அதே மாதிரி சொருகிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு கேப் மட்டும் விட்டுட்டு
இந்த மாதிரி 2 டைம் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒயர் விடும்போது ஒரு கேப் விட்டுட்டு அப்படியே அதை சுற்றிட்டோம். திரும்ப 2வது டைமும் அதே மாதிரி ஒரு கேப் விட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு பாருங்கள் 2 ஓட்டை விட்டுறணும். 2 ஹோல்ஸ் விட்டுட்டு அதன் பிறகு சொருகணும். 1 2 விட்டுட்டு 1 சொருகிட்டேன். அடுத்ததும் அதே மாதிரி 1 2 விட்டுட்டு சொருகிறேன். அடுத்த ஒயரும் 2 கேப் விட்டு சொருகிறேன். இதே மாதிரி 2 கேப்பு விட்டு 4 டைம் அந்த மாதிரி 4 ஒயரையும் சொருகணும். அதன் பிறகு அப்படியே சுற்றிட்டு 3 கேப்பு விட்டுட்டு அடுத்து சொருகணும். 4 ஒயரையும் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கோங்க. 4 ஒயரும் அதே மாதிரி 2 கேப்பு விட்டுட்டோமான்னு. இப்போது 1 2 3 கேப்பு விட்டு அடுத்ததில் அதே மாதிரி 4யுமே 3 கேப்பு விட்டு சொருகுங்க. 1 2 3 கேப்பு விட்டு சொருகணும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 1 கேப்பு விட்டு 2 டைம் 4 ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு டைமும் அடுத்த ஒரு டைமும் 1 கேப்பு விட்டு சொருகணும். அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா 2 கேப்பு விட்டுட்டு 4 ஒயரையும் தனித்தனியாக சொருகணும். அதன் பிறகு 3 கேப்பு விட்டு சொருகிறோம். அது மாதிரி சொருகிட்டே வரணும். அடுத்தது அந்த 4 ஒயரையும் அது மாதிரி பண்ணோன்னா இப்போ 4 கேப்பு விட்டு சொருகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் பாருங்கள். 4 கேப் விட்டு இப்போ சொருகிறேன். அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த வெள்ளை ஒயருக்கு நேராக வர இடத்துல சொருகுங்க. அது அப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் 4 கேப் வரல. அந்த லாஸ்ட் இதில் நுனி பகுதியில் நான் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துட்றேன். இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கொஞ்சம் இழுத்திங்கன்னா நல்லா அது கரெக்டாக வந்துடும். வெள்ளை ஒயர் தெரியாமல் கொஞ்சம் வந்துடும். உங்களுக்கு இப்படி 4யும் அப்படியே கூடக்குள்ளார விட்டு 4 பக்கமும் சொருகிறதா இருந்தாலும் சொருகலாம். நீங்கள் வெறும் பொக்கே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்பக்கம் சொருகிட்டு அதை ஒரு க்ரீன் கலர் டேப்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அதை பொக்கே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கூடையில் சொருகிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த 4யும் அப்படியே உள்ளுக்குள்ளார விட்டு அப்படியே சொருகிக்கலாம். இது மாதிரி கலர் கலராக நான் போட்டு வச்சுருக்கேன். போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.